வணக்கம். நான் உங்கள் மகாஸ் ராஜா, ஆஸ்ட்ராலஜர், ஃபார்மட் நியூமராலஜிஸ்ட். மீண்டும் உங்கள் எல்லாரையும் ஒரு நல்ல ஜோதிட தகவலோடு சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்கலாம் அப்படின்னா, மகாதன யோகம் யாருக்கு? யார் நிறைய கோடிகளில் சம்பாதிப்பா, இல்லை பல லட்சங்களில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கும்? ஏன்னா இன்றைக்கி பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கில் இருக்குது. ஏன்னா அது இல்லைன்னா இன்றைக்கி எதுவுமே இல்லைங்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு இன்றைக்கி எல்லோரும் வந்தாச்சு. அப்போ வெறும் அருள் மட்டும் பத்தாது, பொருளும் வேணும். இந்த உலகத்துக்கு கண்டிப்பாக பொருள் வேணும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அப்போ அந்த பொருள் வேணும் அப்படின்னா நமக்கு இயல்பாகவே அதை எப்படி நம்ம உருவாக்கிக்கலாம்? இப்போ சில பேர் வந்து வேலைக்கு போய் நல்ல சம்பாத்தியம் பண்ணுறவங்க இருக்காங்க, சில பேர் தொழில் பண்ணால் தான் நல்ல சம்பாத்தியம் எடுக்கிறவங்களும் இருக்காங்க, வேலைக்கு போய் கோடிகளில் சம்பாரித்தவங்களும் இருக்காங்க. ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல இவங்களுக்கு வந்து வரும்போதே அவங்களுக்கு வந்து அந்த ஜாதகத்தில் எழுதியே அனுப்பிச்சி விட்டுறாங்க, இவங்களுக்கு வந்து அதிக பொருள் ஈட்டுவாங்க அப்படின்ட்டு. அப்போ யாருக்கெல்லாம் அது வந்து இயல்பாக அமையும்? பொதுவாகவே ஜாதகத்தில் நம்ம சொல்கிறது வந்து 2ஆம் பாவகம், 9ஆம் பாவகம், 11ஆம் பாவகம், இது 3 நல்லா இருக்குது, இல்லை இது 3 இணைவில் இருக்குது, இது 3 கன்ஜெக்ஷனில் இருக்குது, இதில் உள்ள கிரகங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் இணைவில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மகாதன யோகம் வந்து நல்ல ஒரு சம்பாத்தியம், கோடிகளில் வந்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பொதுவாகவே இவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது உண்டு. அது உண்மையும் கூட, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இவங்க எதன் வழியே இந்த பணத்தை சம்பாதிக்க போகிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. தொழில் செஞ்சு சம்பாதிக்க போகிறாங்களா, இல்லை வேலைக்கு போய் சம்பாதிக்க போகிறாங்களா? ஏன்னா வேலை அப்படின்னா 6ஆம் பாவகம், தொழில் அப்படின்னா 10ஆம் பாவகம். அப்போ இந்த 10ஆம் பாவகத்தோட தொடர்பு நிச்சயமாக வேணும். ஏன்னா தொழில் செஞ்சு தான் ஒருத்தர் மேலே வர போகிறாங்களா? ஏன்னா எல்லாருக்கும் லாட்டரி அடிச்சிட போகிறதில்ல, எல்லாருக்கும் எங்கேருந்தோ பணம் வந்துட போகிறதில்ல. நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் ஒன்று வேலை செய்யணும், இல்லை தொழில் பார்க்கணும். இந்த 2 அமைப்பில் தான் ஒருத்தருக்கு பணம் உள்ளே வந்து வரப்போகுது. ரொம்ப இப்போ எனக்கு பூர்வீக சொத்து வரும் சார், அது ஒன்றும் தினமும் வந்துட்டு இருக்க போகிறதில்ல. என்றைக்கோ ஒரு நாள் நம்ம மூதாதையர் சேர்த்து வச்ச சொத்து நமக்கு வரப்போகுது, அதன் மூலமாக பணம் வரப்போகுது. அது வாழ்க்கையில் ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ நடக்கும், அவ்வளோதான். மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன உங்களோட கர்மா என்னவோ அந்த கர்மஸ்தானத்தில் தான் கொண்டு போய் தொழில் ஸ்தானத்தையும் வச்சுருக்காங்க 10ஆம் பாவத்தில். அப்போ அதன்படி தான் உங்கள் தொழில் அமைய போகுது. அந்த தொழில் என்னவா இருக்க போதோ அதை பொறுத்து உங்களுக்கு பணம் வரப்போகுது, இவ்வளோதாங்க. அப்போது பணம் வரதுக்கான ஸ்தானங்கள் இதுதான். இந்த ஸ்தானங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட்டட். ஒருத்தருக்கு 2ஆம் பாவகம் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, சரலக்னங்களில் எடுத்துக்கிடுவோம். மேஷம், கடகம், துலாம், மகரம், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் இடம் வந்து ஸ்தானமாக வரும். அப்போது இவங்களுக்கு ஏதாவது ஒரு அப்போ 2ஆம் இடம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தனம் உண்டான இதெல்லாம் வந்து அந்த 2ஆம் ஸ்தானம் தான் குறிக்கும். அப்போ அவங்களுக்கு இதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து தனம் வருமா அப்படின்னா அந்த கிரகங்களோட இணைவு என்னன்னு பார்க்கணும். கிரகங்களுக்கு வீடு கொடுத்த சாரநாதன் எப்படி இருக்கார், நட்சத்திர சாரநாதன் எப்படி இருக்கார், இந்த எல்லாம் பொறுத்து தான் ஒருத்தருக்கான பணம் வரக்கூடிய விஷயங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தருக்கு பணம் வரும், இல்லை பணம் அவருக்கு வீட்டுக்கு வருது அப்படின்னா அந்த லக்னாதிபதி அவருக்கு வந்து அது ரொம்ப முக்கியம். அவர் தான் இவரை வந்து ஒருத்தரை கோடீஸ்வரராக கொண்டு போய் மேலே உட்கார வைக்கிறதுக்கு முக்கிய காரணம் அந்த லக்னாதிபதி நல்லா இருக்கணும். அவர் எங்கேயும் கெட்டு போகாமல், ஒரு உதாரணத்துக்கு சில பேருக்கு லக்னம் வந்து 6, 8, 12 போய் இருந்துடும். 6, 8, 12 போய் லக்னம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பொதுவாக அவங்களுக்கெல்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா, உள்ளூரில் இருக்காதீங்க, வெளியூருக்கு எங்கேயாவது போயிடுங்க. அது வெளி ஊராக இருக்கலாம், இல்லை வெளி மாநிலமாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். அதாவது 12 போய் இருந்துருச்சு லக்னாதிபதி அப்படின்னாலே நிச்சயமாக அவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு உள்ளூரில் இருந்தால் ஒரு புகழும் கிடையாது. வெளியூரில் போயிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க போய் அங்கே இருந்து சம்பாதிச்சு நல்ல ஒரு சொத்து அமைப்போடு திருப்பி இங்கே திருப்பி அவங்க தாய்நாட்டுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் சில பேர் அங்கேயே செட்டில் ஆகிறவங்களும் இருக்காங்க. ஃபாரினில் போய் அப்படியே பிஆர் வாங்கிட்டு அங்கேயே ரெசிடென்ஸ் வாங்கிட்டு அப்படியே செட்டில் ஆகிறவங்களும் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற அட்வைஸு, லக்னாதிபதி முதல்ல எங்கேயாவது ஸ்ட்ராங்காக இருக்காரான்னு பார்க்கணும். அவர் ஆட்சி பெற்ற இதுலேயோ இல்லை ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 6, 8, 12 போய் உட்காந்துட்டாருன்னா உள்ளூரில் இருக்காதிங்க, அவ்வளோதான். உள்ளூரில் இல்லாமல் இருந்துட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக அது வெளியூர் வெளிநாட்டுக்கு போகும்போது அதோட வீரியம், அதோட வேலையை வந்து அவருக்கு அந்த உயர்வை தான் தருது அந்த ஜாதகருக்கு. இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த 2, 9, 11 இது வந்து இந்த ஸ்தானங்கள் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிருக்கணுங்க. 2, 9 இல்லை 9, 11 இல்லை 9ஆம் அதிபதி போய் 11ஆம் அதிபதியை பார்க்குறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா
இவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அது லட்சத்தில் ஆரம்பித்து கோடிகளில் போய் கோடிகள்லே லட்ச கோடிகளுக்கும் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப பணம் படைத்தவங்களோட ஜாதகங்களில் போய் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன ரூல் கண்டிப்பாக பொருந்தி வரும். இதில் ஏதாவது ஒரு கிரகம், இதில் ஏதாவது ஒரு ஸ்தானாதிபதி, அதாவது 2, 9, 11 குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த 3 சேர்ந்து ராகுவோடையோ யாரோடையோ சேர்ந்துட்டாங்க, ஒரு நல்ல நிலைமையில் இருந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, இது பணத்தை மல்டிப்ளை தான் பண்ணுமே தவிர, அதாவது பல மடங்கு ஆக்குமே தவிர அது எங்கேயும் குறைச்சி கொடுத்துறாது. பொதுவான ஒரு இதுவும் இருக்கும். சுக்கிரனோட ராகு சேர்ந்துருச்சு அப்படின்னா, அவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி சார்ந்த விஷயங்களில், அதாவது பர்சனல் லைஃப்பில் அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு தொய்வு இருக்கும். பர்சனல் லைஃப்பை கை வைக்குமே தவிர அவங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக ஏற்றம் கொடுக்கும். பல கோடிகளை சம்பாதிக்கிறது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கன்ஜெக்ஷன் இருக்கிறவங்க தான், இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்க. அதனால் ராகு ஒரு இடத்துல ஒரு நல்ல நிலைமையில் இருந்து இவங்களோ இந்த மாதிரியான ஸ்தானாதிபதியோடு சேர்ந்துட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு பணத்தை பல மடங்கு அள்ளி கொடுத்துட்டு போயிருங்க. அவங்கள வேற ஒரு இடத்துல, ஏன்னா குரு திசையை விட ராகு திசையில் சம்பாரித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த அமைப்பெல்லாம் இருந்து ராகுவும் உள்ள இணைவில் இருக்காரு அப்படின்னா நிச்சயமாக அது பல கோடிகளை மல்டிபிள் பண்ணி கையில் கொடுத்துட்டு போயிடும். அது கொடுக்குற அமைப்பை மற்ற எந்த கிரகங்களோடும் ஒப்பிடவும் முடியாது, நம்ம அதை கம்பேர் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ரேட்டை கொடுத்துட்டு போயிடும். ஒருவேளை இதில் கேது அவரும் குறைஞ்ச இதில் இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அவரும் பெரிய யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான். அவர் எந்த ஸ்தானத்தில் போய் நிற்கிறாரு, ஏதாவது ஒரு உச்சம் பெற்ற ஒரு கிரகத்தோட நட்சத்திரம் வாங்கி நிற்கிறாரா, இதெல்லாம் பார்க்கணும். இல்லை ஒரு உச்சம் பெற்ற கிரகத்தோடு சேர்ந்து நிற்கிறாரா. ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு புதன் உச்சமாக இருக்குது, கூட கேதுவும் இணைஞ்சிருக்காரு அப்படின்னா புதன் உச்சமாக இருக்குது. அப்போ உச்சம் பெற்ற புதன் என்ன பண்ணுவார்னா நல்ல சம்பாதிக்க கொடுப்பாரு. அதே புதன் திருப்பி அடுத்து புதன் தசை 17 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் கேது தசை வரும். இந்த புதன் என்ன வேலையை செஞ்சாரோ இந்த உச்சனோட சேர்ந்த கேதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அப்படியே கண்டினியூ பண்ணிடும். அந்த மிச்ச இருக்கிற அந்த கேது தசை முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியத்தை கொடுத்துட்டு போயிடும். அதனால் இதில் ஏகப்பட்ட பெராமீட்டர், அதாவது ஏகப்பட்ட விதிவிலக்குகள் ஏகப்பட்டது இருக்குது. அப்படி ஜலிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான இன்கம் வரதுக்கு உண்டான சோர்ஸஸை நமக்கு காமிக்கும். ஒரு சில பேருக்கு மட்டும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா மகாதன யோகம் ரொம்ப கோடிகள்லே பொருளை வைக்கிற அமைப்பை கொடுக்கும். இப்போ நான் சொன்ன ரூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக பண லெவலில் பொருளாதார லெவலில் பெருசாக ஜெயித்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த கிரக இணைவுகள் நிச்சயமாக அவங்க ஜாதகத்தில் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் கொடுத்துருக்க இந்த ஜோதிட தகவல் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.